வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க படை வீரர்கள் சுறாக்களுக்கு இரையாவார்கள், ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து ஈரான் அதிரடி தாக்குதல். ஏவுகணை தாக்குதலில் ஈராக் விமானப்படை தளம் தகர்ப்பு, விமானம் அழிப்பு. அமெரிக்காவின் 20 எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி, புலம்பித் திரியும் ட்ரம்ப். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இரண்டாக பிளவடைந்த அமெரிக்க விமானம். ஈரானில் இராணுவ தளங்களை புகைப்படம் எடுத்த 35 பேர் அதிரடியாக கைது. இஸ்ரேலிய ரசாயன தொழிற்சாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈரானின் கார்க் தீவை கைப்பற்றக்கூடும், ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. சீனா வடகொரியா விமான சேவை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பம். கனடாவில் ஹெலிகாப்டர் விபத்து, விமானி உயிரிழப்பு. குவைட்டின் மின்சார சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதல். சீனா அமெரிக்கா இடையே மோதல் உச்சம், ஹாங்காங் விவகாரத்தில் சீனா காட்டம். ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு, 17 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானுக்கு எதிராக தரைவழியே தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது என ட்ரம்ப் கூறி வருகிறார். அப்படி தரைவழி தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி தர தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மோதல் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிரிகளின் தளபதிகள், அதிகாரிகளின் வீடுகளை தாக்குவோம் என எச்சரித்துள்ளார். ஈரானை ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டிக்கொண்டே அமெரிக்க படைகளை போர் பகுதியிலிருந்து விலக்கி மக்கள் தொகை அதிகம் இருக்கும் பகுதிகள் மற்றும் பொருளாதார மையங்களில் சென்று ஒளித்து வைத்துக் கொள்கிறார் என ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. இதனை சுட்டிக்காட்டி அந்த செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்ப் குறிப்பிட்ட தரைவழி தாக்குதல் அச்சுறுத்தல்கள் நடந்தால் பின்னர் பாரசீக வளைகுடாவில் உள்ள சுறாக்களுக்கு அமெரிக்க படை தளபதிகளும் வீரர்களும் இரையாவார்கள் என்று அது தொடர்பாக வெளியிடப்பட்ட ஈரானின் அறிக்கை எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாரசீக வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமிப்போம் என்றும் தரைவழி தாக்குதலில் ஈடுபடுவோம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகிறார் என இந்த உச்சபட்ச கட்டுப்பாட்டு பிரிவின் தலைமையகம் தொடர்ந்தும் கூறி வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதாகவும் ஈரானின் பல்கலைக்கழகங்கள் தாக்கப்பட்டதுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பல்கலைக்கழகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று நேற்று ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிரிகளின் தளபதிகள், அதிகாரிகளின் வீடுகளை தாக்குவோம் என்று இன்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாரசீக வளைகுடாவில் எந்தவொரு தரைவழி தாக்குதல்கள் மற்றும் சில தீவுகளை ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரானிய ராணுவம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு அமெரிக்க படைகள் முயற்சித்தால் அவர்கள் பாரசீக வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல உணவாகி விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளரும் பிரிகேடியர் ஜெனரலுமான இப்ராஹிம் ஷோல் பஹாரி காணொலி அறிக்கை மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் தொடர்புடைய மத்திய கிழக்கு தளங்களில் உள்ள ஆயுத கிடங்குகளுடன் வான்வழி மற்றும் ஆளில்லா விமான செயல்பாட்டு உள்கட்டமைப்புகளை ஈரான் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் குறிவைத்ததாக IRGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் உண்மையான வாக்குறுதி 4 நடவடிக்கையின் போது 86வது அலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது IRGCயின் விண்வெளி மற்றும் கடற்படைகளால் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை உள்ளடக்கிய ஒரு பல கட்ட தாக்குதல் என விவரிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் மற்றும் கோமலா குழுவுடன் தொடர்புடைய படைகள் பயன்படுத்தக்கூடிய கூறப்படும் இடங்கள் அரத் நெகேவ், டெல் அவிவ், எர்பில், அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் அல் தப்ரா உள்ளிட்ட பல பகுதிகளில் துல்லியமாக தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. தாக்குதலில் புகை மண்டலங்கள், வெடிப்புகள் மற்றும் அளிக்கப்பட்ட உயர் மதிப்பு அமெரிக்க விமானங்களின் சிதைவுகளை காட்டும் படங்கள் வெளியிடப்பட்டிருப்பது அப்பகுதியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் தாக்குதல் குறித்தும் செய்திகளை அடக்குவதற்கான முயற்சிகளை பலவீனப்படுத்தியுள்ளது என்றும் IRGC மேலும் வலியுறுத்தியுள்ளது.
ஈராக்கின் முகமது அலா விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்கியதில் ஈராக் விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம் அளிக்கப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் இன்று அதிகாலை நடந்த இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. தனது இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புதுப்பிப்பில் ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவ அமைப்பையும் அதன் பாதுகாப்பு திறன்களையும் குறிவைத்து ஒரு கோழைத்தனமான மற்றும் குற்ற செயல் என்று அந்த செயலை கண்டித்துள்ளது. இதேவேளை இன்று காலை ஈராக் எல்லைக்கு அருகிலுள்ள தனது பல ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை இடைமறித்ததாக சிறிய அரபு ராணுவம் கூறியதாகவும் அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ராணுவத்தின் செயல்பாட்டு கட்டளை பிரிவு ஏஷியனா செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளது. அமெரிக்காவுக்கு நல்லெண்ணெய் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக 20 எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது தாங்கள் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதாகவும் ஈரான் திங்கட்கிழமை ஹார்முஸ் நீரிணை வழியாக 20 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவுக்கு அனுப்பவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அதனை துல்லியமாக வரையறுக்க முடியாது என்றும் மரியாதையின் அடையாளமாக அவர்கள் எங்களுக்கு 20 எண்ணெய் கப்பல்களை கொடுத்தார்கள் என்றும் தான் நினைப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதன்படி மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் நாளை காலை முதல் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் என்று அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் இது நடக்காமலும் போகலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் ஈரான் அதிகாரிகள் தரப்பில் இதுவரை எதுவித பதில்களோ அறிக்கைகளோ வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் உள்ள விமான தளத்தில் அமெரிக்காவின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதை சரிபார்க்கப்பட்ட படங்கள் காட்டுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ செய்திகளை வெளியிடும் முகநூல் மக்கம் மற்றும் இந்த படங்களை முதலில் பகிர்ந்ததாக தெரிந்துள்ளது. E3 சென்ட்ரி விமானம் இரண்டாக பிளவுபட்டிருப்பதை அவை காட்டுகின்றன. சவுதி தலைநகர் ரியாத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தென்கிழக்கில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோரெஸ்தானில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ரகசியமாக புகைப்படம் எடுத்த 35 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் இதுகுறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களில் 16 பேர் முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கும் பகுதிகளை சட்டவிரோதமாக படம் பிடித்து ஈரானுக்கு எதிரான எதிரி நாட்டு ஊடகங்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 19 பேர் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இதர ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்பியதற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் பதற்றம் 5வது வாரமாக நீடித்து வரும் நிலையில் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை குலைக்க முற்படும் ஒற்றர்கள் மற்றும் கூலிப்படையினரை ஒடுக்க இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் நாடு முழுவதும் இத்தகைய குற்றச்சாட்டுகளின் கீழ் 1000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அந்நாட்டின் நிலவும் உச்சக்கட்ட பாதுகாப்பு கடுபிடிகளை பிரதிபலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரசாயன ஆலை மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து அபாயகரமான கசிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக அருகிலுள்ள குடியிருப்பாளர்களை வீட்டுக்குள் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான நியோட் கோவாப் தொழிற்பேட்டை பெர்சேபா நகருக்கு தெற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைந்ததாக அவசரகால சேவை தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்ற விரும்புவதாகவும் காக் தீவில் உள்ள ஈரான் ஏற்றுமதி நிலையத்தை வாஷிங்டன் கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டைம்ஸ் பத்திரிகையிடம் கூறியுள்ளார். ஜனவரியில் வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதூரோ கடத்தப்பட்டதைத் தொடர்ந்து வெனிசுவேலா எண்ணெய் வர்த்தகத்தை கால வரையறையின்றி கட்டுப்படுத்த வாஷிங்டன் நோக்கம் கொண்டிருந்ததை இங்கு குறிப்பிட்ட ட்ரம்ப்
வெனிசுவேலா விவகாரத்தில் அமெரிக்கா கையாண்ட அணுகுமுறையை விவரித்தார். உண்மையை சொல்ல போனால் ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சில முட்டாள்கள் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் முட்டாள்கள் என்று ட்ரம்ப் கூறினார். ஒருவேளை நாம் கார்க் தீவை கைப்பற்றலாம், ஒருவேளை கைப்பற்றாமலும் போகலாம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்று ட்ரம்ப் பைனான்சியல் டைம்ஸிடம் கூறினார். அதற்கு நாம் சிறிது காலம் நிலை கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கார்க் தீவில் ஈரானின் பாதுகாப்பு நிலை குறித்து கேட்டபோது பதிலளித்த அவர், அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நாம் அதை மிக எளிதாக கைப்பற்றி விட முடியும் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். சீனா வடகொரியா விமான சேவை 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சீனாவின் பெய்ஜிங் நகர் முதல் வடகொரியாவின் பியாங்யாங் நகருக்கு பயணிகள் விமான சேவை 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், இன்று வடகொரியா சென்றுள்ள சீனா ஏர் பயணிகள் விமானத்தை வடகொரியாவுக்கான சீன தூதுவர் உட்பட பலரும் அங்கு வரவேற்றதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையே ரயில் சேவை கடந்த மார்ச் 12ஆம் தேதி தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தெற்கு நியூ பிரவுன்ஸ்விக் பகுதியில் சிறிய வர்த்தக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரொபின்சன் R44 என்ற வகை ஹெலிகாப்டரானது பிரிக்ரிக்சன் நகரிலிருந்து சாசெக்ஸ் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த நிலையில் இந்த பயணம் சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் பிரிக்ரிக்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நபர் பயணித்த ஹெலிகாப்டர் காணாமல் போயுள்ளதாக தகவல் அளித்ததைத் தொடர்ந்து தேடுதல் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த விபத்து சசெக்ஸ் விமான நிலையத்தில் மேற்கு வடமேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் குழுக்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஹெலிகாப்டர் உடைந்த சிதைவுகளையும் உயிரிழந்த விமானியின் உடலையும் கடைசியாக சிக்னல் கிடைத்த பகுதியில் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் தாக்குதலில் ஒரு பகுதியாக குவைத்தில் உள்ள மின்சார மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டிடம் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். குவைட்டின் நாட்டின் மின்சார நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தொழில்நுட்பம் மற்றும் அவசரகால குழுக்களை சேர்ந்தவர்கள் உடனடியாக செயல்பட்டு நிலையத்தை மீண்டும் செயல்பட வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் எரிசக்தி அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு விதிகள் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்ட பயண எச்சரிக்கைக்கு சீனா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஹாங்காங்கிற்கான சீன ராஜேந்திர ஹுய் ஜியான்சென் அமெரிக்க தூதரக அதிகாரி ஜூலி ஈடேவை கடந்த மார்ச் 27 அன்று நேரில் சந்தித்து வலுவான அதிருப்தி மற்றும் உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹாங்காங் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சீனா இதன்போது வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்த கடுமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 பேர் உயிரிழந்ததோடு 26 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் 147 வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 80 கிலோமீட்டர் தொலைவிலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.